ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். யாருங்க? நம் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெயர் இருக்கிற, விசாரிக்கிறவர். தேவ பிள்ளைகளை, உங்களை யார் விசாரிக்கிறாங்களே இல்லையோ, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை பிரதர். ஆமென். எத்தனை தாயார் அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, என் கையில் நன்மை வாங்கினாங்க, என் கையில் ஆமென் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு என்ன மறந்துட்டாங்க பிரதர். எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஆமென் உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சொந்த பிள்ளைங்களை கூட உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் கூட உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லி பல நாட்கள் உங்களோட பழகினவர்கள் கூட உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். யாருன்னு விசாரிக்கல, நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால என்ன பண்ணமா, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளை, என்ன கவலையில் இருக்கிறீங்க, என்ன பாரத்தில் இருக்கிறீங்க, உங்களை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர்களை சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. ஆமென். விசாரிக்க யாரும் இல்லை, விசாரிப்பற்ற சியோனை போல தான் இருக்கிறேன். ஏன்னா நான் தள்ளப்பட்டு தான் காணப்படுகிறேன், மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தான், உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு தான். ஐ எம் ரிஜெக்டட் பர்சன். கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. நீங்கள் விசாரிப்பற்ற சியோனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்க உண்மையில் இருக்கிறார். அழகா சொல்லப்பட்டிருக்கோம், விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்ற பெண்ணப்பட்ட பின் உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்கள் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர், அதுவே மனசில் ஒரு வேதனையாக, ஒரு காயமாக மாறிடுச்சு, ஒரு வடுவாக மாறிடுச்சு. எவ்வளோ நாள் தான் நான் இது பேர் பண்ணுறது? என் இருதயத்தில் அது வேதனையாக இருக்குது. கலங்குகிறீங்களா? அதுவே ஒரு பலவீனமாக வியாதியாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். பயப்படாதீங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா கவலை என்ன செய்யுமா இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்களேன், மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குமா. அப்படின்னா அவனை டிப்ரெஸ்ட் ஆக்கிடும், அவன் சோர்வுக்குள்ள ஆக்கிடும், மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிடும். சரீர பிரகாரமும் பலன் வந்துடும், ஆவி ஆத்துமாலே பலன் இருக்காது. ஏன் தான் இந்த உலகத்தில் வாழறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார்ல, கவலைப்படுகிறதுனால ஒரு முறை உங்களால் கூட்ட முடியுமா, ஒரு முறை குறைக்க முடியுமா? தேவ பிள்ளைகளை, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவன் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்புட்டுகிற கர்த்தர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அதனால் பயப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்கள் கவலையெல்லாம் மாற்றுவாங்க, பாரங்களெல்லாம் மாற்றுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் உங்களை நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். கண்களை முடிய ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். நாங்கள் விசாரிப்பற்ற சியோனாய் காணப்பட்டாலும், அன்றரை விசாரிப்பற்ற தள்ளுண்டவளாய் காணப்பட்டாலும், நீர் எங்களை சேர்த்து கொண்டு எங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி எங்கள் கவலைக்கெல்லாம் எங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் அன்றவரே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுகிறாங்களோ கர்த்தரை தைரியப்படுத்தும், அவர் கவலைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், அற்புதங்களை செய்யுங்க. அவளை அரவணைத்து கொள்ளுங்கப்பா, அவளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர். தைரியமாக போங்க. God bless you.